சென்னை திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே ரசிகர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். சென்னை திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தமிழகத்திலிருந்து 2010ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் உலகிற்கு அறிமுகமாகி தனது 14 ஆண்டுகள்ல அவரது பந்தினாலையும் அவரது மட்டையினாலும் ஒரு ஆல்ரவுண்டர் செய்ய முடியாத பல சாதனைகளை நிகழ்த்தி சர்வதேச கிரிக்கெட் பயணத்திலிருந்து நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அவரது ஓய்வை அறிவித்திருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் இன்று மகிழ்ச்சியுடன் அவரது தாயகமான தமிழ்நாட்டிற்கு திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவர் உற்சாகத்துடன் தியாக மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய போஸ்டல் காலனில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு வந்தார். அவரது மனைவி மற்றும் மகளுடன் வந்த அவருக்கு அந்த போஸ்டல் காலனியில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் உற்சாக கொண்டாட்டத்தையும் உற்சாக வரவேற்பையும் அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. மேலதாளம் முழங்க இந்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் மாலையை அணிவித்து அவருக்கான மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி அந்த உற்சாக வரவேற்பை அவர்களுக்கு அளித்திருக்கின்றனர். முக்கியமாக அவரது குடும்பத்தினரை பொறுத்தவரையில அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க உற்சாகத்துடன் நெகிழ்ச்சியுடன் அந்த வரவேற்பு அளிப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், சிறிது காலம் ஓய்வெடுக்கப் போகிறேன், இந்த ஓய்வு என்பது கடினமான காலமாக இருக்கலாம், இருந்த போதும் தொடர்ந்து அடுத்த கட்ட பயணத்திற்காக தயாராவேன் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து அவர் ஓய்ந்து விட்டதுக்கான வருத்தத்தை தெரிவித்த ரசிகர்கள் 2025 எப்படி சர்வதேச கிரிக்கெட் துவங்குவதற்கு முன்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டாரோ அவரது கெரியருடைய கடைசி ஆண்டுகளையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் அவர் விளையாட இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவதாகவும் அவர்களது ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில அவர் எட்டாத உச்சத்தை இதுவரையில எந்த ஒரு ஸ்பின் பவுலரும் இந்தியாவில் எட்டவில்லை என்ற அளவிற்கு கபில் தேவுக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியதாக இருந்தாலும் சரி, அவரை காட்டிலும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய உலக தரவரிசையில் இருக்கக்கூடிய ஸ்பின் பவுலர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த அந்த டெஸ்ட் செஞ்சுரிகளை கடந்தும் 5 செஞ்சுரிகளுக்கு மேல பதிவு செய்திருக்கிறார் என்பது இவரால் மட்டுமே நிகழ்த்த முடிந்த சாதனை. இதை நிகழ்த்துவதற்கு இனி ஒரு வீரர் உருவாக வேண்டும் என்ற அளவிற்கான சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய ரவிச்சந்திர அஸ்வின் மகிழ்ச்சியுடன் தாயகம் திரும்பியிருக்கிறார். அவருக்கான உற்சாக வரவேற்பு அவரது இல்லத்துல ரசிகர்கள், பெற்றோர், உறவினர்கள் வழங்கியிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.